அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலைப்பிரசங்கத்தை முடித்து விட்டு கீழே இறங்கி வருகிறார். மத்தேயு 5, 6, 7 பார்த்தீங்கன்னா மலைப்பிரசங்கம். அதை முடிச்சுட்டு கீழே மலையை விட்டு கீழே இறங்கி அவர் வந்து கொண்டு இருக்கிறார். அப்படி வரும்போது அந்த ஊருக்கு வெளியே குஷ்டரோகி ஒருவன் அவரை சந்திக்கிறான். வாசிங்க. அவன் 2வது வசனத்தை வாசிங்கன்னா அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால், உமக்கு ஆசையானால், நீர் வாஞ்சிப்பீர் என்றால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவன் வந்து கேட்கிறான். ஒரு குஷ்டரோகி. இன்னைக்கு குஷ்டரோகம் ஓரளவு சயரோகம் இல்லை, குஷ்டரோகங்கிறது ஓரளவு ஒழித்து விட்டார்கள். ஆனால் அன்னைக்கு வந்து குஷ்டரோகம் வந்து ஒரு மாபெரும் வியாதியா இருந்தது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே குஷ்டரோகம் வந்தவர்களை எல்லாம் ஊருக்கு வெளியே தள்ளிடுவாங்க. அவங்களை வீட்டில் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. ஊருக்குள்ள அவங்க வரக்கூடாது. ஊருக்கு வெளியே தான் அவங்க தங்கி இருக்கணும். அவங்களுக்கு இவங்க சாப்பாடு கொண்டு போய் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அவங்க வழியா யாராவது நடந்து போனா அந்த குஷ்டரோகியை பார்த்துட்டாங்க அப்படின்னா இவங்க உடனே என்ன செய்வாங்கன்னா, தீட்டுன்னு சொல்லி மூஞ்ச மூடிக்கிட்டு ஓடிடுவாங்க. அப்படி வெறுக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, தள்ளி வைக்கப்பட்டவர்களாக, மனிதர்களாலே விரும்பப்படாதவர்களாக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த குஷ்டரோகி இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இயேசுவனிடத்திலே போய் கேட்கிறான். ஆண்டவரே, நீங்க விரும்புனீங்கன்னா இந்த வியாதியை என்னை விட்டு நீக்க உங்களால முடியும். உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு, உங்களுக்கு அந்த பவர் இருக்கு. ஆனா நீங்க விரும்புறீங்களான்னு கேட்டான். இப்ப வியாதியில போராடி கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க மனசுலயும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே, நீங்க ஏன் என்ன இன்னும் சுகமாக்க மாட்டேங்கிறீங்க? ஆண்டவரே, ஏன் இந்த வியாதி, இந்த பலவீனம் என்னோட இருக்குது, ஏன் இதை என்னை விட்டு நீக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. அதே சமயம் அந்த வியாதி அவங்கள விட்டு நீங்கள வியாதியில கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க இன்னொன்னையும் சொல்லிக்கிறாங்க. என்னன்னா, நம்ம செஞ்ச வேணா, நம்முடைய என்ன இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியா பேசுறது என்ன அப்படின்னா, தேவன் இந்த வியாதியில என்ன வச்சு என்ன செய்யறாரு, சோதிச்சு பாக்குறேன், டெஸ்ட் பண்றாரு. நான் எப்படி ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கேனா, ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறேனா, ஆண்டவரை பின்தொடர்கிறேனா அப்படின்னு சொல்லி என்னை என்ன செய்யறாரு, டெஸ்ட் பண்றாரு அப்படிங்கிறாரு. அனுமதி இல்லாம வராது பாருங்க. தேவன் அனுமதிக்காம வராது. அதுல யோபு சொல்லிக்கிருவாங்க. யோபு வந்து சாத்தான் வந்து கேட்டான், சாத்தான் தேவன்கிட்ட பெர்மிஷன் கேட்டான், கர்த்தர் வந்து கொடுத்துட்டாரு. அது போல உங்களுக்கும் பிசாசு பெர்மிஷன் கேட்டிருக்கிறான், ஆண்டவர் கிராண்ட் பண்ணிட்டாரு அப்படின்லாம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். என்ன தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து பாருங்க, அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது கையை நீட்டி அவனை தொடுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, வியாதியை உங்களிருந்து எடுத்து கொள்ளுகிறவர். ஆள் மனதுல ஆழமா பதியனுங்க. அவர் வியாதியை கொடுத்திருந்தாருன்னு வைங்களேன், அவனுக்கு வியாதியை கொடுத்திருந்தான்னு, தம்பி வியாதியை நான் தான் கொடுத்திருக்கேன், கொஞ்ச நாள் அப்படியே இரு அப்படித்தானே சொல்லி இருக்கணும். விசுவாசத்தை டெஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த வியாதியை கொடுத்திருக்கேன்பா அப்படின்னு சொல்லி இருக்கணுமே. அவர் அப்படி சொல்லலைங்க. அப்படி மனிதர்களால வெறுத்து, ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்ட அந்த மகனை தொடுகிறார் அப்படின்னு சொல்லுங்க. வியாதியோட பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொட விரும்புகிறார். ராத்திரி வேளையிலே தேவன் உங்களை தொட விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெகவா ராஃபா, ஜெகவா ராஃபா உங்களை தொட விரும்புகிறார்.
சுகம் தருகிற தேவன் உங்களை தொட விரும்புகிறார். உங்களில் இருக்கிற வியாதியை தொட்டு பிடுங்க விரும்புகிறார் தேவ பிள்ளைகளே. ஆமென். பாருங்க, இயேசு அவனை தொட்டு என்ன சொன்னாருன்னா, எனக்கு வாசிங்க, எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, நீ சுகத்தோடு வாழணும். நீங்கள் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நீங்கள் பலத்தோடு வாழ வேண்டும் என்று இயேசு ஆசைப்படுகிறார். நீங்கள் நன்றாக பலப்பட்டு வாழ வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பமும் வாஞ்சையும் ஏக்கமும் ஆசையுமாய் இருக்கிறது. அவர் விரும்புறாருங்க, இயேசு விரும்புறாரு. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. நீங்க வியாதிக்கு பெயிண்ட் அடிக்காதீங்க எப்பவுமே. சில பேர் பெயிண்ட் அடிப்பாங்க, நீ செஞ்ச ஆடுன ஆட்டம் அப்படிம்பாங்க. உன்னுடைய கர்ம வேண, உன் ஜென்ம பாவம்பாங்க. இல்லைன்னா உங்க மூதாதையர் அவங்க செஞ்ச பாவம் அப்படிம்பாங்க. இன்னும் சொல்ல போனா இது இந்த வியாதி ஹெரிடரிக் பிரச்சனை, அதாவது மரபணு மூலமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் உங்களுக்கு வியாதி வந்துட்டு போகுது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வியாதிய யாத்ராமம் 15:26 படி தேவன் உங்களிலிருந்து பறித்து போட்டு உங்களை சுகத்தோடு வாழ வைக்க விரும்பி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சர்வ முழுவதும் காயங்களை ஏற்று உங்களை இன்றைக்கு சுகத்தோடு வாழ விரும்புகிறார்.